வெல்கம் டு MMS Podcast. ஐம் சதீஷ். இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்கிறது ரொட்டேரியன் மாருதி. ரொட்டேரியன் மாருதி இஸ் அ இன்கமிங் கவர்னர் ஃபார் த RI District 3206. மாருதி ரொட்டேரியன்கிற ஒரு கேப்ஷன் கொடுத்தாலுமே இஸ் மோர் அ வெரி ஹியூமன் லவ்விங் அண்ட் லவ்லி பர்சன். ஸோ லெட்ஸ் டாக் டு மாருதி. ஹலோ மாருதி. Hi Sathish, congratulations on Thank on you. this new venture. Good luck to you. Thank you. ஸோ மாரு, ஆஸ் யூஷுவல் என்னுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின் எப்போவுமே இருக்கிறது தான், why Rotary? Why Rotary? As I've been saying this in other forums also. Father is a Rotarian, so எப்பவுமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே யூஸ் டு ஆல்வேஸ் டெல் மீ யூ ஜாயின் ரோட்டரின்னு. ஐ டுக் இட் லைட்லி, சரி அப்போ சொல்கிறாங்கன்னு. பட் டியூரிங் மை யங்கர் டேஸ் இட் யூஸ் டு பி ஃபன். ஃபேமிலி கெட் டுகெதர்ஸ் எல்லாம் போகும்போது lot of Rotarians and it's who used to be there with me. Today again they have also become Rotarians at the later stage. போவோம் வருவோம். அப்புறம் அந்த போலியோ ட்ராப்ஸு, போலியோ போகும்போது கூட்டிகிட்டு போவார். சம்திங் இன்ட்ரெஸ்டட் மீ, அவ்வளோதான், தட்ஸ் ஓவர். தென் அந்த லைட்டர் நோட், I had a surgery, gallbladder surgery. The doctor who operated on me was Dr. John Danakumar. அவர் ஆப்ரேஷன் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டில் தான் என்னை வந்து ரொட்டேரியன் ஆக்கினார். He was just examining me after the operation. இந்த லைட்டர் நோட் வயிற்றில் ஒரு அமுத்தினார். ஜாயினிங் ஹவு அபவுட் ஜாயினிங் ரொட்டி ஒரு அமுத்தினார். ஆன்னு சொன்னேன், ரொட்டியில் செஞ்சார். பட் எனிவே தட் வாஸ் ஃபன். பட் he was the one who said why don't you join Rotary. தென் அப்போ சொல்லிகிட்டே இருப்பார். நானும் I didn't, nobody invited me. So once he invited me, then I joined Rotary. ஓகே. ஸோ ஏதோ தமிழ் படத்தில் சொல்கிற மாதிரி அழைத்து வரப்பட இல்லையா, இழுத்து வரப்பட்டீங்க, அறுத்து வரப்பட்டேன். ஓகே, தட்ஸ் கூல். ஸோ ரோட்டரியில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது வாட் வாஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? யா, குட். மை எக்ஸ்பெக்டேஷன் வாஸ் எக்ஸைட்டிங். இப்போ அப்பா எல்லாம் ரோட்டரியில் இருக்காங்க, நம்ம அடுத்து ரோட்டரியில் ஜாயின் பண்ணுறேன். பிகாஸ் ஐ சீன் ரோட்டரி இன் அ வெரி சீரியஸ் ஃபார்மேட். அந்த போன ஜென்ரேஷன் ரோட்டரியன்ஸ் எப்படி இருப்பாங்க, ஸோ அந்த பயத்தோடவே வந்தேன். பட் அப்பாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே எங்கள் ரோட்டரி டெக் சிட்டியில் மெம்பர், Dr. Mano David and Rtn Arun Gokuldas. So the welcome was very nice and seniors welcomed me very well. எக்ஸ்பெக்டேஷன்னு பார்க்கும்போது அந்த பயத்தோடு வந்தோம். ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, போலியோ, அவ்வளோதான். பட் பியாண்ட் தட், the way in which my club was functioning, involving youngsters, giving scope for them, நான் எதிர்பார்த்ததுக்கு மேலே the club was giving me opportunities. ஸோ மை எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. உள்ளே வரும்போது சேர்ந்தாச்சு. இந்த லாட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் ஸ்டார்ட் டு மீ. இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும். ஓரியன்டேஷன்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்தார் டாக்டர் ஜான். ஸோ அண்ட் இட் வாஸ் மோஸ்ட்லி சீனியர்ஸ் அட் த டைம், வெரி லெஸ் யங்ஸ்டர். ஸோ ஒரு மாதிரி ஒரு பயங்கலந்த மரியாதை கலந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் வழியா. ஸோ ரோட்டரியிலேருந்து வாட் கேன் ஐ எக்ஸ்பெக்டிங் இல்லை. பட் when I came in from the day one, they motivated me and they gave me a lot of the scope to perform. I think at that time Samba Publications, which is one of the largest publication at that time, it was at its peak. இப்போ பட் அந்த டைமில் ரெண்டுக்கும் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சா ரோட்டரி டைம்? வெரி டஃப். See, my schedule used to be I leave on Monday morning, back on Friday evening, and then Saturday I used to full time in office, and Sunday அப்போ டென்னிஸ் ஆடிட்டு இருந்தேன். Sunday half day tennis, evening with family. சிஸ்டமேட்டிக் இதே தான், 10 வருஷம் இதுதான் டைம். Monday morning, early morning I leave, Friday night I'll reach, come back, Saturday office, Sunday tennis, evening with Devi, back home. Okay. In the gap I'm joining Rotary, so the time management was little tough. அப்போ தான் I could really feel, மீட்டிங்கில் இருப்போம், கரெக்டாக என்னுடைய மார்க்கெட்டிங் டீம் ஃபோன் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு என்கொயரி இருக்கும், எந்திரிச்சு வெளியில் போவோம். I could feel that I was deviating from business a little bit, but I could make it up. It all depends upon how much you involve. Okay. But I think my club made me involved, and then of course we had this Samachir Kalvi and all that. So a little bit business also slowed down. Means I had more time, and we also along with publishing, we also entered into printing. So it's a balance in a different way. Okay. And I could find time. I think அங்கேருந்து நான் பார்க்கும்போது your conference, ராஜசேகர் அவருடைய பீரியட், அந்த கான்ஃபரன்ஸ் வாஸ் அ பிக் change over for you, because for 15-20 days 3 event that really showcased me as a person who can organize. One was a marathon which we ran when I was a secretary of the club and Rtn Ramesh was the president. அப்போ என்ன ஆச்சுன்னா, run for girl child education சொல்லிட்டு we started a marathon with supported by CRPF.
கொஞ்சம் ஸ்கேலப்பாக டிவிஹெச் ஹவுசிங் ஸ்பான்சர் கிடச்சிது இப்போ எல்லாம். அது பயங்கர ஸ்கேலப் ஆயிடுச்சு, பியாண்ட் அவர் இமேஜினேஷன். டோன்ட் பிலீவ், ஹிந்துவில் எழுதின நம்பர்ஸே இருக்குது, 40,000 people participated. That is even today the Coimbatore record. That was an event that stretched me. மாதக்கணக்கில் அது ஒர்க் பண்ணி எந்த டேட்டில் ஓடணுமோ அன்றைக்கி வந்து டவுன்போர், ஈவெண்ட் வாஸ் போஸ்ட்போன். ஸோ யூ ஹேவ் டு ரீடூ த ஹோல் திங் ஒன்ஸ் அகெயின், கெட் ஆல் த க்ரௌட் அகெயின், தென் ரீடூ இட். ரெண்டாவது இன்னொரு ஆல்டர்னேட் டேட்டில் பண்ணால் அது ஒரு பெரிய ஈவெண்ட் வாஸ் எ பிக் சேஞ்சர் ஃபார் மீ. ஒரு நம்மளால் பெருசாக பண்ண முடியும், பெருசாக பண்ண எப்படி எல்லாம் ரொட்டேரியன்ஸ் வில் கம் அண்ட் ஆட்டோமேட்டிக்லி ஹெல்ப் யூ. அன்எக்ஸ்பெக்டட் குவார்ட்டர்ஸ் இது எப்படி ஹெல்ப் வருது. இந்த ரோட்டரிங்கிற அந்த அந்த பேனரில் நம்ம போகும்போது ஹவு ஸ்பான்சர்ஸ் ரியாக்ட், தட் வாஸ் அ பிக் லேர்னிங் ஃபார் மீ. பட் த பிக் சேஞ்ச் கேம் டு மீ ஃப்ரம் டே ஒன். ஃபஸ்ட் இயர் த ஸ்பெஷலி ஏபிள்டு சில்ட்ரனுக்கு ரைலா, யூனோ வாட் இஸ் ரைலா, ரோட்டரி யூத் லீடர்ஷிப் அவார்ட்ஸ். அதில் வந்து ரொட்டரி ஆண்டனி ஜான்சன் வாஸ் தி பிரசிடென்ட். ஸோ ஒரு ஜஸ்ட் டாக்கிங் டு மீ, மறு மாதிரி நம்ம கிளப்புடைய ஃப்ளாக்ஷிப் ப்ராஜெக்ட் ரைலா, ஒய் டோன்ட் யூ ஸ்பான்சர் அப்படின்னாரு. என்ன ரைலானா என்ன அப்படின்னா, இது நீ எக்ஸ்பிளைன். இது ரெகுலர் குழந்தைகளுக்கு ரைலா நடத்தி என்ன பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்குது, எல்லாம் நல்ல ஸ்கூல்லேருந்து வர போகிறாங்க, ஒய் டோன்ட் யூ ஹேவ் எ ரைலா ஃபார் ஸ்பெஷலி சேலஞ்ச் சில்ட்ரன் அப்படின்னா. ஒரு நிமிஷம் இங்கே சைலண்ட். எப்படி பிரமாண்டமாக இருக்கு, பண்ணலாமே, நைஸ் தாட் அப்படின்னாரு. அது நம்ம ரோட்டரியில் என்ன பண்ணுவாங்க, உடனே நீ தான் சேர்மன் அப்படின்னாரு. தட் வாஸ் மை ஃபஸ்ட்டு சேர்மன்ஷிப், ஃபஸ்ட் இயர் இன் ரோட்டரி இட் செல்ஃப். பட் ஹி ஹெல்ப் மீ ஆஃப் அண்ட் ஐ டிட் லிட்டில் ஸ்பான்சர்ஷிப். அந்த ப்ராஜெக்ட் த டே ஒன், த நம்பர் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட், அந்த குழந்தையெல்லாம் ஒரு எல்லாமே ஸ்பெஷலி ஏபிள், கண்ணு தெரியாமல் இருக்கிறவங்க, காது கேளோ இருக்கிறவங்க, ஃபிசிக்கலி ரொம்ப டிசேபிள்டு 46 குழந்தை இதை வச்சு பண்ணோம். நம்ம டெக் சிட்டி ஹாலில் தான் பண்ணோம். டுவர்ட்ஸ் அண்ட் வி ஹேட் இன்டர்பிரட்டர்ஸ் வந்து பண்ணாங்க. சைன் லாங்குவேஜ் வந்து பண்ணால் டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ். சில பேர்த்துக்கு சைன் லாங்குவேஜ் தான் புரியும், சில பேர்த்துக்கு இன்டர்பிரட்டர்ஸ் வேணும் எல்லாம் இருந்துச்சு. அந்த ப்ரோக்ராம் முடியும் போது, இட்ஸ் ஒன் டே ப்ரோக்ராம், அது முடியும் போது ஒரு குழந்தை வந்து கிளச்சஸ் வச்சுட்டு ரொம்ப சிரமப்பட்டு நடந்து வந்து அதை வந்து மேடைக்கு ஓரத்தில் போட்டுட்டு அப்படியே தவுந்து வந்து இந்த போடியமை பிடிச்சி மேலே ஏறி ஒரே ஒரு லைன் தான் சொல்லிச்சு, எங்களையெல்லாம் நீங்கள் லீடர் ஆக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள்னு. எவ்ரிபடி காட் இமோஷன். சான்ஸே இல்லை சத்திங். அதெல்லாம் தட் இஸ் ஐ சா வாட் ரோட்டரி கேன் டூ. இந்த மாதிரியான அனுபவம் எங்கே கிடைக்கும்? இந்த ஃபஸ்ட்டு இயர் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இட் செல்ஃப் இட் கேம் மீ தட் என்ன சொல்கிறது, ஒரு கிக். இப்படி ஒரு ஃபீலிங்காக, இப்படி ஒரு ஹாப்பினஸ் நம்மளால் கொடுக்க முடியுமான்னு. தென் திஸ் மேரத்தான், தென் ஆஃப்டர் திஸ் marathon is our COVID projects, I was coming to that next. அது ஆமாம். அப்புறம் வந்து உற்சவ் கையில் வரும்போது டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ், யூ ஆர் கோயிங் டு ஷோகேஸ் ரோட்டரியுடைய ஃபினாலே, அந்த இயருடைய ஃபினாலே. ராஜசேகர் சச் எ மெச்சூர்ட் ரொட்டேரியன், அவர் இஸ் டன் ஸோ மச் டியூரிங் திஸ் இயர். கான்ஃபரன்ஸ் தான் தட் இஸ் ஹவ் யூ ஷோகேஸ். அது நம்ம வாலண்டியராக எடுத்தேன். ஒன்ஸ் ஹி வாஸ் எலெக்டட் எஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், first thing I spoke to him was congratulations, and second thing I told him the same moment is I am going to give a conference chair. அது கேட்டு வாங்கினேன். அதில் நிறைய உங்களை அறியாமையே ஒரு யூ வில் ஹேவ் டு ஸ்ட்ரெச் யுவர் செல்ஃப். நல்லா இருக்கணும். ஐ சல்யூட் த ஹோல் டீம் தட் ஸ்டுட் வித் மீ. And that was the first event in the PSGI convention center. PSGI புது ஐடெக் கேம்பஸில் முடிய கூட இல்லை. we were racing against time. அவங்களும் பில்டிங்கை ஃபினிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்மளும் டேட்டை நெருங்கி போயிட்டு இருந்தோம். கடைசி நாள்லாம் கூட கேபிளிங் எல்லாம் இல்லாமல் வி ஹேட் டு மிட் நைட்டில் கூப்பிட்டு சம் ஆஃப் அஸ் ஹெல்ப். வெளியிலலாம் எல்இடிக்கெல்லாம் ஸ்பான்சர்ஸ் போட்டு கடைசியில் பார்த்தா அவங்க எஸ்டி கேபிள் லைனிங் வெளியில் இல்லை. அந்த சேலஞ்சஸ்லாம் இப்போ இருந்துச்சு இனிஷியல் ஸ்டேஜஸ். இப்போ கீழே செல்லாரில் ஃபால் சீலிங்கெல்லாம் நைட்டு தான் அவங்க தேவர் ஃபிக்ஸிங் இட். ஸோ இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஈவெண்ட்டுக்கும் ஒரு half a day தான் கேப் இருந்துச்சு. நைட் ஃபிக்ஸ் பண்ணாங்க, அடுத்த நாள் காலையில் வி ஹேட் த இவெண்ட். தட் வாஸ் எனக்கு அது முடிச்சு வெளியில் வர வீடு போகிற வரைக்குமே வந்து everything should go on well because people are coming from other districts, lot of invited guests, speakers, but thanks to the entire team, they were impeccable, flawless. That really I know எனக்கு வந்து yes, we can do anything. And when we talk about Maruti and Rotary, அது மாருதிங்கிற பேரு கூடயே சஞ்சீவனி மிஸ் பண்ணவே முடியாது. So we would like to hear about the corona and the time. அதாவது சதீஷ், நான் எண்டு ரிசல்ட்டை நான் முதல்ல சொல்லிடுறேன். அந்த ஜேர்னியை கூட நான் ஐ கேன் டெல் யூ. அந்த ப்ராஜெக்ட் முடியும் போது, ப்ராஜெக்ட்னு சொல்ல முடியாது, அந்த எமர்ஜென்சிக்கு நம்ம ரொட்டேரியன்ஸ் ரியாக்ட் பண்ணி முடித்ததுக்கு பிற்பாடு நான் இந்த ஜென்மத்தில் எடுத்த ஒரு
பல இதை வந்து நான் பண்ணிட்டேன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. என்ன பர்பஸ்க்காக ஆண்டவன் என்னை படைச்சானோ அந்த பர்பஸை நான் பண்ணிட்டேங்கிற மாதிரி எனக்கு ஒரு உண்மையாலே ஆத்மார்த்த ஒரு ஃபீலிங். ஏன்னா we were just giving concentrators, PPE kits, masks, sanitizers, some all these kinds of things, but in good volume initially. Then subsequently what we were giving was concentrators. In our Sathish SM Corporation, 625 concentrators he got from his parent Taiwan company and gave free of cost. That's a remarkable number. அந்த இது பார்த்தோன்னே ஸ்டண்ட், இவ்வளோ கான்சன்ட்ரேட்டர் we were able to mobilize. அப்போ think something is because people are opening up, they are coming to know the seriousness. Every family people are getting affected. Second, then we had நம்ம 250 கட்டில் போட்டுமே கொடிசியாவில். That was another big thing Rotary did. அப்போவும் வந்து பார்த்தா என்ன கேட்டாலும் people were reacting. உடனே okay, I will take 10 cards, I will take 20 cards. Easily things were moving. When the second wave came, it was scary and people were losing their family members, friends, relatives. And நம்ம வந்து ஆக்சிஜன் தான் இப்போ வந்து மெயின் இஷ்யூ ஆகுது. Then we didn't know what to do. Concentrators cannot keep up to the requirement of the treatment. That is when our Faraday Vivek, he called me and said, அண்ணா நான் அந்த கான்சன்ட்ரேட்டர் அந்த மெம்பரேன் டெக்னாலஜி வச்சு லோ ப்ரெஷர் மிஷின் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், இது தாராளமாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னாரு. we are not professionals. That is when Dr. Balavenkat Ganga Hospital chipped in May from Rotary Club of Coimbatore. He analyzed the whole thing. என்ன ப்ரெஷர் வருது, எந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து எப்படி இது டிப் ஆகுது, your O2 level, இது என்ன மேட்ச் ஆகுமா. Then immediately put Dr. Nirmala, Dean of GH. They said this is good. Then we went with the first mission. நம்ம எல்லாம் 42 கிளப்பு சேர்ந்து போடலாம்னா. Then you know what happened. We finished nearly around 16-17 missions we gave. Sai City gave one full mission to ஊட்டி தனியாக உடுமல். அதெல்லாம் நம்ம இந்த இதில் வந்தது. G40 42 கிளப்பு சேர்ந்து அது அவங்க தனியாக போட்டது. ஸ்பெக்ட்ரம் கேவ் எ செப்பரேட் மிஷின். அண்ட் இந்த ஒரு மிஷின் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய் நம்ம என்டையர் அவர் டீம் வாஸ் ஒர்க்கிங். People were working the factory, manufacturing it. Whole of North Club was sitting with their member Vivek. It was such a ஒரு எமர்ஜென்சின்னு வந்தால் ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு பெரிய என்ஜிஓ எப்படி வேலை செய்யலாம், எவ்வளோ தூரத்துக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு போக 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 I was getting I was getting that thought like we can do much bigger, we can do much more. நமக்கு அந்த பொட்டென்ஷியல் இருக்குன்னு. சின்ன கிளப்பு, ஸ்மாலஸ்ட் மெம்பர்ஷிப் இருக்க கிளப்பு கூட 5 lakhs 6 lakhs they were contributing. So when it really matters, our people will go to any extent. They will not they will be absolutely selfless. Service above selfங்கிறது அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கடைசியில் when we are finishing up with that numbers and எவ்வளோ கால்ஸ், நானும் நம்ம ஜெனித் சுரேஷ் எல்லாம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் we used to be on a call to get bed. And you have been disturbed even at 2 o'clock, 3 o'clock. No time. I used to count of the day also, date also. And sleepless nights. One call, like we were on call on line for 7 hours. Single call, another call for 6 hours. அதெல்லாம் இது பண்ணி பேஷன்ஸ் எல்லாம் we lose. பட் அந்த கால் நீங்கள் பண்ணது யாருக்கோ வேண்டி, யாருன்னே தெரியாது. XYZ. That's a beauty. யாரோ கூப்பிடுவாங்க, இது மாதிரி இருக்குங்க கொஞ்சம் பார்ப்போம்பாங்க, அது பேச ஆரம்பிக்க எல்லாம் பண்ணிச்சு. அதில் சில இமோஷனல் மூமெண்ட்ஸ். நம்ம ரோட்ராக்டருடைய அப்பா இது வாட்ச்மேன் இன் கிருஷ்ணபால் காலேஜ், அவருடைய ஒய்ஃபு, அதாவது ரோட்ராக்டருடைய அம்மா. ஸோ அவருக்கு வந்து ஆக்சிஜன் ப்ராப்ளம் வந்து நம்ம ரவீந்திரன் சார்கிட்ட ESI டீனு கூப்பிட்டு பேச அன்றைக்கி அவர் மினிஸ்டர் மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அங்கே ஆம்புலன்ஸ் ஆர் க்யூட் அப் அவுட் சைடு ESI ஹாஸ்பிட்டல். அவருக்கு வந்து அங்கே போய் அந்த க்யூவில் நின்று அந்த உள்ளே போய் he couldn't even put it on speaker phone so that I can talk to the nurse there. அதெல்லாம் வந்து சதீஷ், அந்த பொண்ணு சொல்கிறா, அப்பா அந்த பட்டன் இருக்கும் பாருங்கப்பா, அதை அமுத்துங்கப்பா, எனக்கு தெரியலையே கண்ணு அப்படின்னு வாஸ் இமோஷ்னல். இங்கே எனக்கெல்லாம் அப்படியே தாரதாரியாக இட்ஸ் ஸோ இமோஷ்னல். அப்புறம் ஃபைனலி அந்த பர்டிகுலர் கேஸ் பார்த்தேன்னா அவ்வளோ ட்ரை பண்ணி அப்பப்போ அந்த வேன் டிரைவர் வெல்கம் சார், இன்னொரு 1 hour தான் சார் ஆக்சிஜன் இருக்கும், எப்படியாவது பிடிங்க சார். அது ஒரு அந்த வேன் டிரைவர் அப்டேட். Actually, we lost that because அவ்வளோ piled up, that chaos. You have to bear it, Somewhere you have somebody coming out well, you have somebody passing away because you are not able to help them. And இன்னொரு கேஸ் நம்ம அறிவுடை நம்பிஸ் ஸ்பௌஸ், she passed away. அந்த கிரிமேஷனுக்கெல்லாம் தொண்டாமுத்தூர் சப்போர்ட். சக்ஸஸ், ஃபெயிலியர், ஹார்ட்ஷிப், நம்மளே அந்த வேவ் அப்போ மாஸ்கை போட்டுக்கிட்டு வெளியில் போய் ராஜேஷ் நந்தா, ரோஹினி, நம்ம கார்கில் கார்த்திகேயன்லாம் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் கொடுக்குறது.
So imagine that whole thing, how Rotary was. Money, I will do whatever I can. Equipment, medicine, remdesivir, என்ன வேணும் எங்கிருந்து வேணாலும் I can connect. இறங்கி போய் நம்ம வேக்சினேஷன் ப்ரோக்ராமுக்கு நம்ம போய் இறங்கி நிற்கிறோமா, அதுக்கும் போய் they are fearless. This is something remarkable, Sathish. அதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம், பை த டைம் ஐ வாஸ் அ டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் அட் தட் டைம். ஸோ கோயம்புத்தூர் கோஆர்டினேட்டிங் ஒர்க் இஸ் மைன். எல்லாம் முடிஞ்சிட்டு கடைசியில் ஐ காட் எ கால் ஃப்ரம் குர்பீத் சிங். ஹி வாஸ் இன் பார்ட் ஆஃப் நம்ம கோவை ஃபாரம். அப்போ தான் வந்து இந்த மாதிரி கோயம்புத்தூரில் என்னென்ன என்ஜிஓஸ் யார் என்ன பண்ணியிருக்கான்னு கலெக்டர் ஒரு டாட்டா கேட்டாங்க. ரோட்டரியோடைய ஃபிகர்ஸ் எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி யூனோ வி ஒர்க். ஸோ எவ்ரிதிங் வாஸ் டாக்குமெண்டட். ஐ சென்ட் தட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். தென் ஐ கால் ஃபார் எ மீட்டிங். அடிச்சு பிடிச்சி போனேன் கலெக்டரேட்டுக்கு. எல்லாருமே இருந்தாங்க. ரவுண்ட் டேபிள், லயன்ஸு, மற்ற என்ஜிஓஸு எல்லாமே இருந்தாங்க. ஐ திங்க் 50-60 பீப்புள் தேர். போனாங்க. நான் அப்படியே உட்காந்துருந்தோம். கலெக்டர் வந்தார். பவர் பாயிண்ட் ஆன் பண்ணார். அப்படியே ஒரு ஸ்டன்னர். வி ஆர் ரைட் ஆன் டாப். நம்ம வந்து க்ளோஸ் ஆஃப் 10 crores அந்த வருஷம். ஜஸ்ட் கோயம்புத்தூர் அலோன். நம்ம கிளப்ஸ் மட்டும். நமக்கு கீழே இருக்கிறவங்க ஹியூஜ் கேப். அப்போ தான் நம்மளுடைய ரியல் பொட்டென்ஷியல் என்ன அப்படிங்கிறது உணர முடிஞ்சது. இந்த ஒரு பேஷண்ட்டு குணமாகி வெளியில் போகும்போது கூப்பிட்டு பேசுவாங்கல்ல, சார் நீங்கள் தான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, தேங்க்ஸ் டு ரோட்டரி சாருங்கும்போது அவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி. அப்பா, யூ ஃபெல்ட் லைக் காட். ஏன்னா யூ ஃபெல்ட் லைக் காட். நம்ம ரோட்டரினால இப்படி எல்லாம் ஏபிள் டு சேவ் லைஃப்ங்கும்போது ரியலி பிக் ஃபீல். அதுதான் blessings will go to our next generation. For the entire organization, the Rotary organization will be thoroughly blessed by the great work we are doing. Okay. நான் முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன். நம்ம இந்த ஜென்மம் எதுக்காக எடுத்தோமோ நிறைவடைஞ்சிருச்சு போல் ஒரு ஃபீலிங் எனக்கு அந்த டைமில். கிரேட். மறு இப்போ நீங்கள் சொன்ன இந்த 2-3 ப்ராஜெக்ட்ஸுமே டிட் யூ எவர் இமேஜின் திஸ் இஸ் கோயிங் டு பி சச் அ பிக் ஒன்? இல்லை, ஸ்மால் ஸ்டெப்ஸ் யூ ஸ்டார்டட். கோவிட் we don't know how it was. What is going to happen? So you have to keep pace with the kind of வைரஸ் ஸ்ப்ரெட் அண்ட் மியூட்டேஷன் ஆஃப் தி வைரஸ். அப்பப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி ஸ்கேலப்பாக அவர் பீப்புள் ஆர் ஆல்சோ ரைசிங் அப் டு தி நீடு. அது வந்து தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீலிங். பட் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் இட்ஸ் அ கிராண்டியர் ஃபங்க்ஷன். அது வந்து தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல். ஸோ 2 different segments. அதாவது கான்ஃபிடன்ஸ் வந்து யூ நோ தட் ஐ வாண்ட் திஸ், ஸோ ஐ கோயிங் டு ஒர்க் ஃபார் இட். கொரோனா யூ டென்டேட்டிவ்லி யூ நோ த பட்ஜெட். இந்த பட் இது ஆல் அபவுட் மணி மேனேஜ்மெண்ட், மேன் மேனேஜ்மெண்ட். இது அப்படி இல்லையே. எல்லாமே இப்போ நானே இப்போ நம்ம டீம் கோர் டீம் ஒரு வேலை செஞ்சோம். நம்ம வெர்டிக்கலாக பிரித்தோம். வேக்சினேஷன் தனி வெர்டிக்கலு, அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு எஃப்எம் ரேடியோக்கு தனி வெர்டிக்கலு. அது ஃபியூ ஆஃப் our members are acting. ஃபார் கிவிங் அ பிபிஇ கிட்டு, இந்த மாதிரி கன்சியூமபிள்ஸுக்கு தனி வெர்டிக்கல், ஆக்சிஜனுக்கு தனி வெர்டிக்கல், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹெட்டு. அதாவது இந்த வேர்டு சஞ்சீவினி தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேர். அது நானும் பிபிஎல், நம்ம கம்யூனிட்டி சர்வீஸ் சேர்மன் அட் த டைம், பிபி லக்ஷ்மணன் வெஸ்ட் கிளப் காயின் பண்ணும்போது டக்குன்னு டேய் சஞ்சீவினின்னு வைக்கலாம்டா, கரெக்ட்னா, குட் நேம். அப்படி எப்படி வந்து ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவினி மலையை கூட காப்பாற்றுன மாதிரி இட் பிகேம் சச் அ நைஸ் நேம். அது கடைசியில் பார்த்தா ஐம் ஆல்சோ மாருதி. அந்த சஞ்சீவினி ப்ராஜெக்ட்டுக்கு பிகெஸ்ட் சப்போர்ட் சஞ்சீவி ஈஸ்ட், நம்ம டிஜி எல்லாமே. அப்படி கடைசியில் பார்த்தா லக்ஷ்மணன், அவர் லக்ஷ்மணன் இப்போ பார்த்தா என்னமோ ராமாயணமே. ஆமாம், ஒரு ராமாயணமே நடந்த மாதிரி ஒரு மேஜிக்கல். இட்ஸ் அப்சல்யூட்லி மேஜிக்கல், மேஜிக் ஆஃப் ரோட்டரி. I don't know which year's theme, magic of Rotary. It is real magic of Rotary. அது வந்து இட்ஸ் I don't know, I can't explain at all. அதெல்லாம் ஒன்று தான், we can do anything. When you have the cost defined, when you're clear about it, and the leadership, யாராக இருந்தாலும் யதார்த்தமாக அந்த ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணால், people will be with you 100%. So which moment or which incident gave you, எது ட்ரிகர் பண்ணுச்சு கவர்னர்ஷிப் எடுக்கலாம், என்னாலையும் பண்ண முடியும் கவர்னர்ஷிப் எடுக்கலான்னு? நான் வந்து பிரசிடென்ட்ஷிப் முடிச்சோடனே ஊருக்கு வரலான்னு இருந்தேன். ஆக்சுவலி ஐ வாண்ட் டு கம் பேக் டு பிஸ்னஸ் அண்ட் வி ஹேட் சம் அதர் ஐடியாஸ் ஆல்சோ. பட் யூ நோ how our organization works. Somebody is committed, mean they'll make sure they give more responsibility to him. அதுக்கப்புறம் I took up GGR under Rtn Rageja's governorship. GGR, you know, not much of work. And then subsequently அதுக்கு அடுத்த வருஷம் I was the regional chairman for Raila. Then assistant governor under our current DG Chella. That
year, the way in which he was functioning, the way in the whole, how, you know, how Chella works, very Coordinating. meticulously planned, systematic, he's a good source of Rotary knowledge, எல்லாம் பண்ணும்போது you were getting enriched. At the same time, you are also doing projects, you are active in your club, you are making friends. So, you know, your club itself starts telling me, அடுத்து நீ தான் கவர்னர் ஆகணும், ஐயோ வேணாம்ப்பா அது தெரியாதனமா ஏஜி ஆகிட்டேன், இதுக்கப்புறமா நான் விடுங்க, I had to go. I was very serious. And in fact, Devi was also telling me, I think you, after this AGship, you need to slow down. And she asked me, are you interested in governorship? I said, no way. I said, no way, I'm not at all interested. But, you know, people make you. You can't You can't come out. And the flow of the Because, you know, you get so emotionally connected with Rotary. அப்புறம் உங்களுக்கு வந்து you feel like நான் எடுத்து சிலதெல்லாம் பண்ணணும், I want to do something. Give back. Give back something. Good word. Correctly, you said that, Sathish. Somewhere I should give back to this organization. ஸோ அதனாலே தட் கவர்னர்ஷிப் வந்து யாரோ கேட்டாங்க, திங்க் செல்லாவோ ராஜசேகரோ யாரோ கேட்டாங்க, ஏன்னா கவர்னர் நிற்கிறேடா, ஆமான்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. அதாவது என்ன சொல்ல வரத்தை ஆகிறியா இல்லையா, இல்லைனா எங்கள் கிளப்ல எல்லாம் சொல்கிறாங்கண்ணா ஆகுடா அப்படின்னாங்க. தென் ஓகே சரி, அப்புறம் அதுக்கப்புறம் யூ கோ ஆன் சேயிங் ஓகே நோ ஓவர் ஆஸ். ஸோ தட் வாஸ் இட். அண்ட் ஒன்ஸ் யூ சே openly that you want to become a governor, you declare yourself, your interest, then you have a very, very different feeling among yourself. Enna pannalum I have to correct myself, I have to talk well, I have to dress well, I have to be on time, punctuality, presentation. அது ஒரு pressure வர ஆரம்பிச்சிடும். And it molds you automatically. Absolutely, Sathish. That is exactly only when you take up responsibility, you have better exposure. Better exposure will make you learn at the same time make you correct yourself. So once you said yes, I will take up the leadership, நம்ம சொன்ன உடனே then you start working on yourself. That is கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஏன்னா நம்ம அப்படியே காலேஜ் அப்படியே நம்ம சொந்த பிஸ்னஸ் இப்படியே ஜாலியாக இருந்து வந்துட்டு ரோட்டரி கிட்டின்னு வந்து எல்லாம் பேம்பர் பண்ணி, தேங்க்ஸ் டு லாட் ஆஃப் பீப்புள் ஹூ பேம்பர்ட் மீ, ஹூ அட்வைஸ் மீ, ஹூ கரெக்டட் மீ. எவ்வளோ விஷயங்கள் இந்த டிங்கரிங் பேட்ச் ஒர்க்லாம் பண்ணி ஒரு மோல்டு பண்ணி மனுஷனாக்கி மேக்கிங் க்ரூம் பண்ணி நாட் அட் ஆல். அதெல்லாம் இந்த ஜேர்னி இப்போ பின் டேக்கிங் ஓவர் ஆஃபீஸ் இன் 3 months. இப்போல்லாம் திரும்பி பார்த்தா எத்தனை பேருக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரியல. அத்தனை பேர் தே பிளேட் ஸோ மச் ஆஃப் huge unanimous வேற இல்ல. All of you one single mindedly you made me take up the responsibility. Thank you. I should thank each one of you for that. Great. So எப்படி approach பண்ண போறீங்க அந்த இயர்? What is the theme and what you are going to give to the society? First and foremost, I should thank Rtn Chella. ஒரு 3 பேர் வந்து எனக்கு வந்து ரொம்பவுமே ஒரு எனக்கு இம்பேக்ட் ஆனார். ஒன்று Rtn ராஜசேகர், whom I call as a role model in Rotary. Then C.T. தியாகராஜன் is an inspiration. எத்தனை கண்ட்ரீஸில் தொடர்பு வச்சுக்கிட்டு எந்த கிளப்புக்கு வேணாலும் குளோபல் பிராண்டுக்கு பார்ட்னர் பிடிச்சி கொடுத்து ஒரு ஃபேமிலியாட்ட பழகுறது, அது ஒரு இன்டர்நேஷ்னாலிட்டி ஆஃப் ரோட்டரி. எனக்கு அது நல்ல இன்ஸ்பயர். whenever I see him, we get inspired. Then of course அவர் பதி who set a target. நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு $700,000 $800,000 அப்படியே பண்ணிகிட்டு இருப்போம். அது 1 million அப்படின்னு ஒரு இலக்கு கொடுத்து அதை நோக்கி போக அந்த டைரெக்ஷன் கொடுத்து ஒர்க் பண்ணணும். ஒரு பெரிய டார்கெட்டை வச்சு கிளைம்ப் அப்படின்னு கொண்டு போய் கிளைம் பண்ணி காமிச்சார் பார்த்தீங்க. தட் வாஸ் நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கே அது ஒரு டர்னிங் பாயிண்ட். ஸோ இவங்கெல்லாம் இருக்கும்போது தென் அஃப்கோர்ஸ் செல்லா யூ நோ வெரி வெல், he has promoted me a lot, he has guided me a lot, and there is leadership and we are AG and நிறைய அதாவது he is like an onion at when you are sitting in front of him on a Rotary thing, he is a different person. But at the same time, when in the normal times, he is a very good friend, very jovial, lively and all that. He has now become the first governor and he has set the platform. Not easy, Sathish. நீங்கள் உங்களுக்கு அது இந்த தெரியும் எவ்வளோ வந்து மைண்டில் ஓடிட்டு இருக்குன்னு. ஒரு பைலா ரெடி பண்ணுறதுலேருந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுலேருந்து லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் எ நியூ டிஸ்ட்ரிக்ட், நம்மளது புது பேபி நியூலி பார்ன். இதை வந்து ஒரு நரிஷ் பண்ணி எஸ் கிவன் அஸ் எ குட் பிளாட்ஃபார்ம். இதுக்கு மேலே ஐ டு பில்ட் அப் ஆன் ஃப்ரம் திஸ் மேக்ஸ் மை ஜாப் ஈஸியர். இதில் வந்து வாட் ஐ வாண்ட் டு டூ இஸ் பியூர்லி ஆன் என்வாயன்மெண்ட் இஸ் மை மெயின் ஃபோக்கஸ். அஃப்கோர்ஸ் மெடிக்கல் நான் மெடிக்கல்ஸில் அதெல்லாம் which we cannot avoid, we have to go with it. But your prime focus is on environment. 100%, Sathish. I don't know, all of us know, starting from seeing plastic around us to so many things. நம்ம வந்து in fact
I told last when our friendly discussion I was talking about Chicago போனப்போ மியூசியமில் இந்த ப்ளூ பேரடாக்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அங்கே தான் வந்து எனக்கு வந்து ஃபைனலாக எனக்கு ஒரு அண்டர்லைனிங் மூமெண்ட். அது கவர்னராக நம்ம என்வைரன்மெண்ட்டு தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த ப்ளூ பேரடாக்ஸுடைய செக்ஷனில் எப்படியெல்லாம் நம்ம இந்த பிளானட்டை வந்து நம்ம வந்து பொல்யூட் பண்ணியிருக்கோம். ஓஷன், இந்த பெசிஃபிக் பேட்ச்சு, நம்ம கஜியாபாதுடைய டம்ப் யார்டு, நம்ம டெய்லி எப்படி இந்த every sip of water you take from a plastic bottle, your microplastic is going in. Today அடுத்த டெர்மினாலஜி வந்துருச்சு, நானோ பிளாஸ்டிக்னு வந்துருச்சு. பிளாஸ்டிக் அலோன் மட்டும் இல்லை. அண்ட் அகெயின் வாட் எவர் வி டூ, சஸ்டைனபிலிட்டியும் நம்ம பார்க்கணும். என்விரான்மெண்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்டில் சஸ்டைனபிலிட்டி இஸ் a huge challenge, expensive. அதனால் it's a big challenge I want to take because I believe in my Rotarians, our team. We have done the impossible. I'm just putting one baby step forward in environment. I'm the only governor who's taken up environment exclusively. Most of them are having. And again, it's going to be like a corona where the unexpected things might come. கண்டிப்பாக environment touch பண்ணோம்னா நம்ம நினைக்கிறோம். நம்ம நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னால் வந்து இப்போ டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் ஃபைனலைஸ் பண்ணும்போது எதெல்லாம் போடுறது வேணுங்கிற டைலமாவில் உட்காந்துருக்கேன். தட்ஸ் வை there's a little delay in fact. ஆனால் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது பட்ஜெட் எஸ்கலேஷன்ஸ் ஆர் கோயிங் டு பி ரியலி சேலஞ்ச் ஃபார் த கிளப் டு மீட் அவுட். அது சிஎஸ்ஆர் தான் இஸ் அ சொல்யூஷன். வி நீட் பார்ட்டிசிபேஷன். Coimbatore city can expect a change in the next 1 year. At least ஒரு ஸ்பார்க். இப்போ நம்ம மெம்பர்ஷிப் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வளருது அப்படின்னாக்கா அந்த ஆர்கனைசேஷனுடைய விசிபிலிட்டி நல்லா இருந்தால் தான் 4 பேர் பார்ப்பாங்க. வி டிட் போலியோ, வேர்ல்டு வார் ரோட்டரி பார்த்துச்சு, நிறைய பண்ணுச்சு. இந்த 1.2 மில்லியன் நம்ம டச் பண்ணோம். இப்போ வந்து அதே விசிபிலிட்டி இங்கேருந்து இன்னும் நம்ம வளரணும் அப்படின்னாக்கா என்வைரன்மெண்ட் இஸ் தி ஏரியா ஆஃப் ஃபோக்கஸ். நம்ம செவன்த் ஏரியா ஆஃப் ஃபோக்கஸ், the latest focus that has been added into our foundation activity. இது பண்ணோம்னா எவ்ரி மேன், எவ்ரி சைல்டு we can give an impact. பண்ணும்போது ரோட்டரி இதெல்லாம் பண்ணுதுங்கிறது தெரியும் போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ரோட்டரியில் ஜாயின் பண்ணுறதுக்கு. பீப்புள் ஷுட் சி ரோட்டரி இன் ஆக்ஷன். ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பெல்ஸ் நம்ம போனோம், சும்மா ஒரு 15 நிமிஷம் வந்து நம்ம அந்த ஃபோட்டோ சுற்றி நம்ம க்ளீன் பண்ணோம். அவ்வளோ குப்பி போடுறதுக்கே அங்கே குப்பை தொட்டியே இல்லை. யூ டோன்ட் ஈவன் ஃபைண்ட் ஆல்ரெடி த டஸ்ட்பின், அவ்வளோ டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த நீட்டஸ்ட் பிளேஸ் இஸ் பேக்கல் ஃபோர்ட். அவ்வளோ இருந்து நீட்டாக இருந்தே அந்த பிளாஸ்டிக்கை பொறுக்கி கலெக்ட் பண்ணும்போதே அதை போடுறதுக்கு டஸ்ட்பின்ஸ் இல்லை. இமேஜின் ரெகுலர் ஏரியாஸ், ரூரல் ஏரியாஸ். அந்த காலத்தில் ஒரு இயற்கையில் ஒரு காற்று வாங்கணும், நிம்மதியாக இருக்கும்னு நினச்சா கிராமத்துக்கு போகலாமோ. இப்போ அங்கே நான் சிட்டியோட மோசமாக இருக்குது. இங்கேயாவது ஒரு கார்பரேஷனு, கலெக்ஷனு, ஒரு சிஸ்டம் மெக்கானிசம் இருக்குது. அங்கே என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. We are really excited, Maruti, for the next year. கோயம்புத்தூருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்பார்க் உண்டாகும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ரிகார்டிங் த என்விரான்மெண்ட் awareness to the public. Certainly, Sathish, I'm very sure every single Rotarian of this district will have a scope to work. Number 1. Number 2, ரெண்டு விஷயம் தான் மனசில் வச்சுருக்கேன். இந்த எண்டு ரிசல்ட் நான் விஷுவலைஸ் பண்ணும் இல்லையா, என் இயர் முடியும் போது இதுதான் அப்படின்னு 2 விஷயம் தான் நான் வந்து நடக்கணும்னு நான் விஷுவலைஸ் பண்ணிக்கேன். ஒன்று, every Rotarian should feel, yes, my decision to join Rotary is right. That was the best decision I made. Yes. அந்த ஃபீல் எனக்கு அவங்களுக்கு வரணும். நமக்குள்ளே டிஸ்பேரிட்டி எது இல்லாமல் யுனைட்டடாக. தட்ஸ் வை மை தீம் இஸ் ஆல்சோ யுனைட். 2 மீனிங் ஐ எக்ஸ்பிளைன் டு யூ. ஒன்று, யுனைட்டடாக ஒர்க் பண்ணி கிரியேட் அன் இம்பேக்ட். 2வது, அண்டர்ஸ்டாண்ட் நேச்சர், இன்டர்வீன் தாட்ஃபுல்லி அண்ட் இவால்வ். தேங்க்ஸ் டு பிரிஜேஷ் சிக்னேச்சர்ஸ். யா. ஸோ செகண்ட் திங் ஐ டோல்ட் எண்ட் ரிசல்ட். நம்ம என்விரான்மெண்ட்டை பற்றி ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் பண்ணி வரும்போது எவ்ரி சிங்கிள் ரொட்டேரியன் ஷுட் ஃபீல் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு நான் பண்ணணுங்கிறது அந்த ஜேர்னி தான் நம்ம ஆரம்பித்து வைக்கிறோம். அவங்க லைஃப் லாங் அது தொடர்ந்து அவங்க மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். வேறெவர் தே கேன் மேக் அன் இம்பேக்ட் ஆன் என்விரான்மெண்ட். அவங்க பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஒர்க் ஃபோர்ஸாக நான் அதை மாற்றணும். இது 2 தான் என்னுடைய அப்ஜெக்டிவ் when I step down from office. என்னுடைய நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்களே எடுத்துட்டீங்க. அதான் நெக்ஸ்ட் கொஸ்டினாக இருந்தது. எனிவேஸ், அண்ட் for the viewers, Maruti loves Rotary in such a way that the whole family is Rotarians, including his daughter, and daughter is having the privilege of joining the club of our founder, Rtn R.S. club in Chicago. Club. Yeah. So that's again the universe. அது God blessing. நீங்கள் ஒரு முழு முயற்சி ஒரு இடத்துல போட்டிங்கன்னா
அந்த தெளிவான அந்த ஒரு ஹோல் ஹார்ட்டடாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது நிறைய நல்ல விஷயம் அது உங்களை இழுத்துட்டு போகும். It comes back to you. I never imagined that this girl from Coimbatore will go to settle down in Chicago. And I never got to know that she will be a member in this club. இப்போ தான் சேர்ந்தா 1 month old baby. இதெல்லாம் வந்து இட்ஸ் a pride for me. It's a lifelong. I can say that my daughter is a Rotarian in the Founders Club in Chicago. That shows that even at your house or உங்களுடைய அந்த என்ன சொல்கிறது டைனிங் டேபிள்லேயே there was more of Rotary discussions. That's why she was motivated. COVID அப்போ she was full time with me. Elder daughter, she is also a Rotarian. I know. But அவன் வந்து her style of working is different. And she was married off at the time. Married and she moved off. Second one was full time with me during the COVID work. அந்த கோவிட் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இது என்ன சம் டிஸ்கஷன் பிட்வீன் சிஸ்டர்ஸ். அப்பா அப்படி டூயிங் எல்லாம் பண்ணி ஒரு நாள் என் ஃபோன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி என்னை படுக்க வச்சு எல்லாம் பண்ணாங்க. ஏதோ டிஸ்கஷன் பண்ணும்போது ரோட்டரியை பற்றி கொஞ்சம் டிபேட் நடந்துச்சு வீட்டில். சின்னவ சொல்கிறா, அபி didn't you see how much Rotary did during COVID? எனக்கு அப்படியே அதாவது புல் அரிச்சு வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி யூ ஃபெல்ட் had goosebumps. Little girl is seeing இதுதான். Great. இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, பீப்புள் ஷுட் see Rotary in action. பார்த்தாங்கன்னா யாராக இருந்தாலும் சேர்ந்து இவர் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறாரு அவரும் சேர்ந்துருவார். அந்த அளவுக்கு we can attract people. சீக்கிரமாக அந்த கவர்னர்ஷிப் முடிச்சுட்டு we want to see you on the cricket field and also on the IFMR. அது ரெண்டும் நல்லா போயிட்டுருக்குல்ல. இல்லை இருந்தாலும் அந்த இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஒன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் பிளேயர் யூ ஆர். That was again our New Zealand outing was something remarkable. I can't forget that. And you are the charter chairman of IFRM. Yeah, I have charter forum of IFRM because basically for my administrative skills rather than my singing abilities. But of course, கொஞ்சம் பண்ணலாம். So we want to see that. கண்டிப்பா I will come back and I want to be a grassroots Rotarian. I want to be a simple Rotarian in my club, and I would like to again get back playing cricket and having we are missing you last few years. கண்டிப்பா I'm really missing that என்ன சொல்றது that fellowship. ஏன்னா இப்போ இந்த இன்டர்வியூவில் நான் பேசும்போது கூட மைண்டில் ஒரு 50-60% somewhere else. I want to get grounded, come back as the old happy Maruti. Relaxed Rotarian. Great, Maruti. Thank you for the valuable time spared with us. So it has given a lot. I should thank you, and I should really appreciate you for this initiative, starting a studio in the heart of the city, inviting people to listen to them, and podcasting it. I'm sure this initiative of yours will go a long way. ஏன்னா நம்ம கோயம்புத்தூரில் வந்து இருக்காங்க இந்த மாதிரி இந்த வர்டிக்கலில் இந்த மாதிரியான ஒரு டாக் ஷோ எனக்கு யாரும் பண்ணுறதில்ல. அது what your initiative you have taken and how well your son Suraj is supporting this, I'm sure it's going to add real good value to the listeners. With the support of you, like good friends like you, and God's blessing, surely we will reach heights. All the best, Sathish. Thank you, Maruti, and wishing you a wonderful, fruitful governorship year. I want you all to enjoy. We will. Thank you, Sathish. Thank you so much.